நான் டான்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் கொரியோ இதுதான். லைவ் லொகேஷன் போகலாங்கிறது உங்களோட ஐடியா வரல இல்லை டேரக்டர் காலா? அது டேரக்டரோட ஆசை தான். ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் பண்ணுறது. ஒரு ஆல்பம் சாங் வருது அப்படின்னாலே மெயினாக இப்போ எல்லாரும் பிளான் பண்ணுறது ஒரு ஹூக் ஸ்டெப்பை வச்சே ஆகணும். எந்த சாங் எடுத்தாலும் எவ்வளோ பெரிய கொரியோகிராஃபர்ஸ் இருந்தாலும் அவங்க ரீல்ஸுக்காக வேண்டி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எல்லா கொரியோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. ரெவினாவும் கௌதவும் செம்ம டான்ஸஸ். ஆர்டிஸ்ட் அவங்கள இருந்தனால மட்டும்தான் ஒன் டேல ஷூட் முடிஞ்சு. எனக்கு நிறைய சான்ஸ் எல்லாம் இல்லை, புரியல. மலையாளத்தில் அவ்வளோ டான்ஸ் எல்லாம் இல்லை. வீட்டில் நீங்கள் மட்டும் செலிபிரிட்டி கிடையாது, உங்களோட ஒரு பெரிய செலிபிரிட்டி. எல்லாமே பார்த்து சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவான். அப்பா அது நல்லா இல்லை ஓப்பனாக சொல்லுவான். நல்லா தெரியும், ஷோர்ட் டிவிஷன் எல்லாமே தெரியும். அப்போ சின்ன வயசுல இருந்து ஆசை இருக்குது அந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் சாங்ஸு கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. அதுக்கு தான் இனி நெக்ஸ்ட்டு கூட அப்படி தான் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் பன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட கொரியோகிராஃபர் விஷால் கண்ணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஸோ மார்க்கெட் ஃபில்லா, அதாவது என்ன சொல்கிறது, டோட்டல் இதான் பேன் சவுத் இந்தியன் கேஸ்டிங் நினைக்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் கொச்சியிலேருந்து, இன்னொரு பக்கம் அவர் ஆக்டர் தெலுங்குலேருந்து, ரவீனா அவங்க தமிழ்லேருந்து. ஸோ பேன் சவுத் இந்தியன் கேஸ்டிங்கோட ஒரு பாட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? செம்மையாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நான் டான்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் கொரியோ இதுதான். அப்போ தான் நல்லா பண்ணோம், கிராண்டாக பண்ணோம்னு நினச்சிட்டு தான் பண்ணது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் ஒரு லைவ் லொகேஷன் போகலாங்கிறது உங்களோட ஐடியா வரல இல்லை டேரக்டர் காலாக இருந்தது? அது டேரக்டரோட ஆசை தான். கோயம்பேடு மார்க்கெட் தான் ஷூட் பண்ணணும். ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் பண்ணுறது. ஆனால் நிறைய ஸ்டேஜஸ் இருந்தார் அங்கே. டிஃபிகல்ட்டு தான் அங்கே சேல்ஸ் நடக்கிற டைமில். அப்போ அங்கே ஷூட் வர்றது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் தெரியும். ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தார். ஆனால் முடிச்சிட்டா. அதாவது எனக்கு இன்னொரு இதுவாக இருந்தது என்ன அப்படின்னா, பர்ஃபெக்டாக ஒரு ஆல்பம் சாங் வருது அப்படின்னாலே மெயினாக இப்போ எல்லாரும் பிளான் பண்ணுறது ஒரு ஹூக் ஸ்டெப்பை வச்சே ஆகணும்னு. இதில் அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸாக இல்லாமல் இட்ஸ் அ ரஃப் டான்ஸ் வேர் அவங்க டான்சர்ஸ் ரெண்டு பேரோட எமோஷன்ஸையும் இதையும் எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது என்ன கால் ஆச்சு? அது எப்படின்னா, இப்போது இறங்குற சாங்ஸ் எல்லாருமே மெயினாக ரீல்ஸுக்காக தான். எந்த சாங் எடுத்தாலும் எவ்வளோ பெரிய கொரியோகிராஃபர்ஸ் இருந்தாலும் அவங்க ரீல்ஸுக்காக வேண்டி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எல்லா கொரியோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. எல்லா கொரியோகிராஃபர்ஸும் செம்மையாக பண்ணுறது. ஆனால் ரீல்ஸுக்காக தான் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அதில் ஒரு சேஞ்ச் வரணும்னு அது பிளான் பண்ணிட்டு தான் போட்டேன். ஓ, அப்போ அது ஐடியாவே இருந்தது, ஹுக்குக்காக பண்ணக்கூடாது, பாட்டோட எனக்கு அது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படி நினச்சிட்டு. பின்ன ரெவினாவும் கௌதவும் செம்ம டான்ஸஸ். ரியலாகவே நல்ல செம்ம டேலண்டட் அவங்க ரெண்டு பேரும். ஆர்டிஸ்ட் அவங்கள இருந்தனால மட்டும்தான் ஒன் டேல ஷூட் முடிஞ்சு. இல்லைன்னா மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தால் ரீடேக் அப்படியே போயிட்டு இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் 24 ஹவர்ஸில் டோட்டல் சாங்குமே வேறு அங்கே டான்ஸ் கிடையாது, ஃபுல்லாக மாண்டேஜஸ் கிடையாது, டோட்டலாக டான்ஸ் மட்டும். 24 ஹவர்ஸில் டான்ஸ் மட்டும் கொரியோ பண்ணி ஷார்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ ஹவ் வாஸ் த பிளானிங்? எப்படியோ முடிச்சுட்டா. எப்படியோ முடிச்சுட்டேன். எப்படின்னா எனக்கு நிறைய சான்ஸ் எல்லாம் இல்லை, புரியல. மலையாளத்தில் அவ்வளோ டான்ஸ் எல்லாம் இல்லை. நான் ஒரு 7 இயர்ஸாக அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட முதல் பண்ணும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு பிளான் இருந்தேன். என்னோட ஒரு சைன் அதில் வேணும் அப்படி ஆசை இருந்தார். அப்படி தான் பண்ண. கண்டிப்பாக. வீட்டில் நீங்கள் மட்டும் செலிபிரிட்டி கிடையாது, உங்களோட ஒரு பெரிய செலிபிரிட்டி. அவங்க என்ன சொல்கிறது, அவங்களோட ரீக்ரியேஷன்ஸ்க்காகவும் அவங்களோட டான்ஸ்க்காகவே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கிரியேட்டிங் எ குட்டி டான்ஸர், அது எப்படி இருந்தது? நல்லா இருக்குது விருத்தி. நல்லா சப்போர்ட்டிங் தான். எல்லாமே பார்த்து சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவான். அவங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக சொல்லுவாள். அப்பா அது நல்லா இல்லை ஓப்பனாக சொல்லுவாள். நல்லா தெரியும், ஷோர்ட் டிவிஷன் எல்லாமே தெரியும், பக்காவாக தெரியும், எல்லாமே தெரியும். அந்த ஸ்டெப்ஸ் போட்டு அப்போ அது நல்லா இல்லை, அப்போ சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாள். நல்லா. ஆனால் சும்மா சொல்ல மாட்டேன், பக்காவா ப்ராப்பராக சொல்லுவாள். ப்ராப்பராக இது தப்பாக இருக்குது, இது சரியாக இருக்குது. எதுவும் நானும் அப்படி தான். வீட்லேயும் நானும் ஒய்ஃபும் பொண்ணும் அப்படி தான். இல்லை எதுவும் ஒரு ஆளை ஹாப்பி ஆகிறதுக்கு அது சூப்பராக இருக்குடா அப்படி சொல்ல மாட்டேன். எங்கிட்ட ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டால் எடா அது கொஞ்சம் கூட நல்லா பண்ணலாம், தெளிவாக நான் ஓப்பனாக சொல்லுவேன். அப்படி தான். அப்படி பண்ணணும், அப்போ தான் எல்லாருக்குமே புரியுமா. அது அப்படி அது பக்கா இது சொல்லணும். எப்படின்னா ஒரு ஆளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சும்மா சொல்லியா அவங்களோட டேலண்ட் தான் அது போகுது. கண்டிப்பாக. அதான் அப்படிதான் நானும் விருத்தியை பழக வச்சுட்டேன், ஓப்பனாக சொல்லணும். கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நான் பார்த்துருக்கேன்.
த்ரூ ஆக்டிங்லேயா இருக்கட்டும் இல்லை டான்ஸிங்லேயா இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு? அவ்வளோ பெரிய சப்போர்ட்னா ஃபுல்லாக நான் மோஸ்ட்லி ஃபேமிலி கூட தான் ட்ராவல் பண்ணோம், வித்தி கூட ஷூட்லி எப்போதும் செய்து தான் இருக்கும். அப்படி தான் ஃபுல்லாக கூட தான் இருக்கும் எப்போவுமே. கண்டிப்பாக. ஆனால் இப்போ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலான ஒரு ஆல்பம் சாங்காக இல்லை. ஒரு மூவியில் எப்படி வந்து ஒரு 2007 to 14 ஒரு ட்ரெண்ட் இருக்கும், தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி, ஒரு பெப்பியான ஒரு மாஸ் கிளாம் சாங் இருக்கும். ஸோ ஐடியாவாக அந்த மைண்டுக்குள்ளே அதெல்லாம் அது ரெஃபரன்ஸ் கூட நான் அப்படி தான் எடுத்தேன். எப்படின்னா அப்போ சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் சாங்ஸு கோரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. அதுக்கு தான் இனி நெக்ஸ்ட்டு கூட அப்படி தான் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், அதான் பிளான். டீம் எப்படி இருந்தாங்க உங்களுக்கு? டீம் எப்படி செட் ஆனாங்க? டீம் எல்லாம் இங்கே தமிழ் டான்ஸர்ஸ் தான் எல்லாருமே. எல்லாருமே செம்ம சப்போர்ட்டிங் தான் இருந்தேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், என்னோட முதல் சான்ஸ் தான், என்னோட முதல் இது தான், எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ப்ளீஸ் அப்படி சொல்லி. எல்லாருமே எல்லாம் செம்மையாக சப்போர்ட் பண்ணிச்சா, டான்ஸர்ஸு, ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே. கண்டிப்பாக அந்த அவுட்புட் வந்து இது இப்படி ட்ரெண்ட் ஆகும்போது ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கு தான், என்னோடய ஃபஸ்ட் ஒர்க்கு தான். அப்போ அது நல்லா ரீச் ஆகும்போது செம்ம ஹாப்பி. நைஸ். அடுத்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தது இப்போது நம்ம இந்த சேம் டீமோடு தான் ஒரு ஹெவி ஒர்க் வருது. நம்ம கபில் வைரமுத்து சார் தான் லிரிக்ஸு, அவங்களோட ஒரு சாங் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு இருக்குது, பேக் டு பேக் இருக்குது. நம்ம சேம் டீமோட பிரத்யேக கம்பெனியோட வருது. நல்லா பெருசெல்லாம் வருது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.